எத்தனை முறை நாம் தோல்வியை தழுவினாலும் கூட நம்பிக்கையோடு எழுந்து நின்று போராடலாம். நமக்கானது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும். நமக்கான வெற்றி நமக்கு கிடைத்தே தீரும் என்ற நம்பிக்கையோடு ஜெயிக்கலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. வெற்றி செய்தியோடு வந்திருக்கிறேன் என் பிரியமே. அதிசயத்தை நான் உன் வாழ்வில் நிகழ்த்தத்தான் போகிறேன். ஆம் என் குழந்தா, இது உன் வாழ்விற்கான அழகான பாதை. அழகான பாதையை நான் உருவாக்கிவிட்டேன் என் பிரியமே. உனக்கான நல்லது உன்னை தேடி வரப்போகிறது. நீ செல்லும் பாதையில் கற்களோ கடினமான பாறைகளோ இருக்கவே இருக்காது. நான் அந்த தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்து விடுவேன் என் பிரியமே. உன் சாயப்பா சொல்வது உனக்கு புரிகிறதா என் செல்லமே? மின்னல் வேகத்தில் ஒரு அதிரடி மாற்றத்தை நான் ஏற்றப் போகிறேன். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு செயலிலும் உனக்கான அனைத்து காரியத்திலும் உனக்கு தடங்கல்கள் வரவே வராது. உனது வாழ்வில் கஷ்டங்களும் துன்பங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. அதிரடி மாற்றம் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேனே, புரிகிறதா? இனி நடப்பது அனைத்தும் உனக்கு நன்மையாகத்தான் அமையும். வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நீ போராடி போராடி வென்றிருக்கிறாய் என் பிரியமே. உன் போராட்டங்கள் அனைத்தும் சற்று கடினமாகத்தான் என்று நினைத்திருந்தாய். எனக்கும் அது நன்றாகவே தெரியும். இனியோ அதற்கு மாறாக உனக்கு அனைத்து கவலைகளுக்கும் இடமே இல்லாமல் தான் போகப் போகிறது. நீ இருக்கும் இடமனைத்தும் பூங்காவனமாகவும் பசும் சோலையாகவும் மாறப்போகிறது. உன் சாயப்பா மாற்றி அமைத்து காட்டுகிறேன். உனக்குள் இருந்த பயங்களெல்லாம் விலகி ஓடப் போகிறது. தைரியமாக இரு, கவலைப்படாதே என் பிரியமே. நீ இதுநாள் வரை உன் மனதில் நீ கொண்ட வீணான பயங்களும் பதற்றங்களும் எல்லாமே உயர்ந்த இடம் தெரியாமல் ஓடி போகப் போகிறது. எனவே உற்சாகத்தோடும் மிகுந்த குதூகலத்தோடும் இருக்கப் போகிறாய் என் பிரியமே. குதூகலத்தோடு இருக்க உன் மனதை நீயே தயாராக வைத்துக்கொள். உனக்கு தொல்லைகள் தந்தவர்களும் தொந்தரவை கொடுத்து கொண்டிருந்தவர்களும் மிகப்பெரிய பாவத்திற்கு ஆளாக்கிவிட்டார்கள். நான் பார்த்து கொள்கிறேன். காலம் அவர்களுக்கான நல்ல பதிலை கொடுக்கும். உனக்கு அப்பா துணை இருப்பதால் தீய குணங்கள் கொண்டவர்கள் யாராலுமே உன் பக்கத்தில் வரவே முடியாது, நெருங்கவோ முடியாது. என்றால் உனக்கு தான் உன் சாயப்பா பாதுகாப்பு வளையத்தை போட்டிருக்கிறேனே என் பிரியமே. அதை மீறி உன்னை தொட யாருக்கு தைரியம் இருக்கிறது? உன்னை நிச்சயமாக தொட முடியவே முடியாது. உனது பிரார்த்தனைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என் பிரியமே, அவ்வளவு சக்தி இருக்கிறது. உன்னுடைய பிரார்த்தனை, உன் பக்தி, உன்னுடைய வழிபாடு அனைத்துமே உன் குடும்பத்திற்கு துணையாக நிற்கிறது. என்னை நினைத்து உன் வீட்டில் நீ தீபம் ஏற்றுகிறாய்தானே? நான் ஒளியாய் இருந்து உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்க துணை புரிவேன் என் பிரியமே. நிச்சயமாக நான் உனக்கு துணை புரிவேன். வெற்றி செய்தியோடுதான் உன்னை தேடி இப்பொழுது நான் வந்திருக்கிறேன் என் பிரியமே. ஆம் என் குழந்தா, வெற்றி செய்தியை பெற்றுக்கொண்டு உன்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய பழகு. குறிப்பாக அன்னதானம் செய்ய பழகு. முடியாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, பசியால் வாடுபவர்களுக்கு நீ அன்னம் கொடுத்தால் உன் குடும்பமே செழித்தோங்கி வாழும். என் செல்வமே, முடிந்தவரை பசியால் வாடுபவர்களுக்கு தேவையான அன்னம் கொடுக்க பழகு. உன் குடும்பமே செழித்தோங்கி இருக்கும். ஆம் என் பிரியமே,
எப்பொழுதுமே உனக்கான புண்ணியத்தை கூட்டும் செயலாகவே இருக்கும் நீ செய்யும் தானமும் தர்மமும் உன் தலைமுறையையும் காக்கும். இனி எதை பற்றியும் வீணான கவலையே வேண்டாம் என் பிரியமே. நீ அனுபவிக்க நினைக்கும் அனைத்துமே நீ பூரிக்கும்படி நிச்சயமாக மாறும். பிறை நிலவாக இருந்த உன் வாழ்வு இனி பௌர்ணமியாக பிரகாசிக்கப் போகிறது. அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா? அர்த்தமே இல்லை என் வாழ்வில் என்று வருத்தத்தோடு என்னிடம் கூறினாயல்லவா? இனி உன்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறப்போகிறது என் பிரியமே. இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இனி இல்லை. நீ இன்பமயமான வாழ்வை பெறப்போகிறாய். ஆம் என் பிரியமே, இனிப்பான செய்திகளை தந்த உன் சாயப்பாவை புரிந்து கொள்ளு. நல்ல செய்திகளை கேட்டு மனமகிழ்ச்சி கொள். ஒன்றொன்றாக நிச்சயமாக உனக்கு நான் செய்து முடிப்பேன். இவையெல்லாம் நடக்கும் என்று எந்த அளவிற்கு நீ நம்புகிறாயோ அந்த வேகத்தில் எல்லாம் நடந்தே தீரும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு, தெய்வீக வாக்கு. என் அன்பு பிரியமே, நீ சொல்லும் கருத்தை மற்றவர்கள் அடியோடு வெறுத்தாலும் பரவாயில்லை என் பிரியமே. ஆனால் கருத்து சொல்வதற்கு முன்பாக 1000 முறை சிந்தனை செய். எப்பொழுதுமே உன் கருத்தை நீ செய்து கொண்டே இரு. மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இலக்கை அடைய வேண்டும் என்ற தீராத எண்ணமும் அந்த எண்ணத்தை நோக்கிய உன்னுடைய செயலும் மிக மிக வெற்றிகரமாக வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை செயல்படுத்தாமல் அப்படியே நீ வைத்து கொண்டிருந்தால் அந்த எண்ணங்கள் வெறும் எண்ணங்களாகவே மறைந்துவிடும் என் பிரியமே. வெற்றியை அடைய நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உனக்கு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் தரதான் செய்கிறது. அர்த்தமில்லாத வாழ்க்கை வெறுமையானது என் பிரியமே, வீணானதும் கூட. எது நடந்தாலும் எப்பொழுதுமே வலிமையோடு இருக்க வேண்டும். வலிமையோடு இருக்க பழகிக்கொள் என் பிரியமே. எதையுமே தனியாக போராட பழகிக்கொள். அப்பொழுதுதான் யாருமே வீழ்த்தவே முடியாத அளவிற்கு வலிமையை அடைந்து விடுவாய் நிச்சயமாக. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உனக்கு எதற்காக என் பிரியமே? நான் இருக்கிறேன் உனக்கு எப்பொழுதும் துணையாக. 8 திக்கிலும் இருந்து உன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அறிவின் துணை கொண்டு எவ்வளவு நல்ல வழியில் நீ செல்கிறாயோ அதே போல இன்னும் அதிகமான தவறான வழிகளில் சென்று அழிந்து விடவும் முடியும். இதுதான் உன்னை சுற்றி நிறையவே இருக்கிறது. பாதையை தேர்வு செய்வதற்கு முன்பு எது சரி எது தவறு என்று உணர்ந்து நீதான் தேவையானதையும் சரியானதையும் தேர்வு செய்ய வேண்டும். உனக்கானது உன்னை விட்டு நிச்சயமாக போகாது. உன்னை விட்டு போவது உனக்கானது கிடையாது என்பதை புரிந்து கொள். போனவைகளை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே. உனக்காக படைக்கப்பட்டது உன்னை விட்டு எங்குமே செல்லாது. இன்பமும் துன்பமும் இரவும் பகலும் போன்றது என் பிரியமே. எல்லாம் மாறக்கூடியதுதான் என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு உன் நாட்களை நகர்த்த பழகு. நம்பிக்கையோடு நாட்களை நகர்த்து. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நல்ல விதமாகவே நிகழும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை சிரமங்களுக்கும் அத்தனை நன்மைகளுக்கும் நீ மட்டும்தான் முழு பொறுப்பு. உன் எண்ணங்களும் சொல்லும் செயலும் சரியானதாக இருந்தால் எல்லாமே சரியானதாக மாறிவிடும். யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீ கவலையே பட வேண்டாம். நீ நினைத்து கொண்டிருக்கவும் வேண்டாம். அவரவர்களின் வாழ்வை வாழவே அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
உன் வாழ்க்கையைப் பற்றி வெளியிலிருந்து பார்க்கும் அவர்களுக்கு என்ன அக்கறை இருந்துவிடப் போகிறது என்ற இயமே? அதை எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாய்? நீ வாழப் பிறந்தவர், நீ சாதிக்கப் பிறந்தவர் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு, அந்த எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு, உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் உன்னுடைய உழைப்பை கொண்டு நிரப்பப் பழகு. அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த வாழ்க்கைக்கு தேவையில்லாத வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. நீ சோதனைகளை சுமக்கிறாய் என்றால், வருத்தத்தை அனுபவிக்கிறாய் என்றால், அதைவிட மும்மடங்கு அல்ல 100 மடங்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய் என்று புரிந்து கொள். இதைவிட எல்லையே இல்லாத மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. மனதை தளர விட்டு விடாதே. மற்றவர்களுக்கு தாராளமாக அள்ளி அள்ளி கொடுக்க மனம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை குழந்தையே. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே. மற்றவர்களுக்கு துரோகம் இழைக்க எப்பொழுதும் எந்த நொடியும் நினைத்து கூட பார்க்காதே. என் அன்பான பிள்ளையாகிய நீ மனம் வருந்தினால் உன் சாயப்பாவிற்கு மனம் மிகவும் வருத்தமாக இருக்கும் குழந்தையே. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என்னுடைய வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என் அன்பு பிரியமே, பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை என்றால் அது மரணம்தான் குழந்தையே. தடைகளை எதிர்கொண்டு அவற்றை அடக்கி அவற்றின் மீது ஏறி சவாரி செய்வதே உனக்கு பெருமை தரும் குழந்தையே. எனவே பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று நினைக்காதே. பிரச்சனை வந்துவிட்டால் அதை எப்படி தகர்த்து எறிந்து முன்னேறி அதை மீது ஏறி வெற்றியடைவது எப்படி என்று யோசனை செய். உன் வாழ்க்கையை நீ சுலபமாக வென்றே காட்டிவிடலாம். உனக்கு வருவதாக நினைக்கிற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகிறது என்பதை உணர்ந்து கொள். உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகிறேன் குழந்தையே. உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ தெய்வமாக வழிபடுவாய். எந்த நிலையிலும் கைவிடமாட்டாய் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் குழந்தையே. என்ன கஷ்டமானால் என்ன, எல்லாம் அப்பாவையே சேரும் என்று எண்ணிக்கொள். உன் மனது லேசாகும். என் அன்பு குழந்தா, வாழ்க்கையில் செய்யக்கூடாத 2 விஷயங்கள் இருக்கிறது குழந்தையே. வறுமை வந்தால் வாடக்கூடாது, வசதி வந்தால் வெகுவாக ஆடவும் கூடாது. எப்பொழுதும் அமைதியாக இரு. உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்காகவே. வாழ்க்கையில் நீ சந்தித்தவர்களில் சில பேர் உன்னை ஏமாற்றியிருப்பார்கள், சில பேர் உன்னை சோதித்திருப்பார்கள், மேலும் சில பேர் உன்னை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள், வேறு சில பேர் உன்னை அவமானப்படுத்தியிருப்பார்கள், சிலர் உனக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே, அவர்கள்தான் உன் சிறந்த மனிதர்களாக மாற முக்கிய காரணமானவர்கள் என்பதை புரிந்து கொள். நீ நல்ல மனிதராக மாற உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் முக்கிய காரணமாக இருப்பார்கள், என்றுமே இருப்பார்கள். தெரிந்தே தவறு செய்தவர்களிடம் நியாயம் கேட்காதே. அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்கள் வைத்துக்கொண்டே இருப்பார்கள். எனவே தவறு செய்யும் இடத்தில் குற்றத்தை காண்பி, ஆனால் நியாயம் கேட்காதே. இன்று உன் வாழ்க்கையில் நீ இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருக்கும் என்று நினைத்து விடாதே குழந்தையே. உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும், கண்ணிமைக்கும் நேரம் போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது குழந்தையே. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. அனைத்தையும் மாற்றி காட்டுவேன் நான். இன்று இரவுக்குள் உன்னுடைய விருப்பம் நிறைவேற உனக்குள் ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படத்தான் போகிறது. காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நிச்சயமாக நடக்கும். நான் அதற்கு உறுதுணையாக இருப்பேன். என்றைக்கும் பயப்படாதே.
சந்தோஷமாக இரு, நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் என் சாயப்பா பார்த்து கொள்வார். என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார். எனக்கு நல்ல நிகழ்வுகளை நகர்த்தி காட்டுவார். என் வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை மேற்கொள்வார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளும் எண்ணங்களையும் உன் மனதிற்கு உச்சரித்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் மனது போல் உன் வாழ்வும் மிக மகிழ்ச்சியாகவே மாறும், வெற்றியாகவே மாறும். மிக சுலபமாக நீ வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே தீருவாய். மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் நடைபெறும். அந்த திருப்பத்திற்காக காத்திரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்தாய் அல்லவா? இனி உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நடக்கத்தான் போகிறது. நீயே அதிசயத்து நிற்கத்தான் போகிறாய். உன்னை விட்டு விலகி செல்பவற்றை சந்தோஷமாக வழியனுப்பிவை. வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த பரிசை தயாராக உனக்கு வைத்திருக்கிறது என்பதை முழுமையாக நம்பு. வாழ்க்கை அதைவிட பெரிய பரிசை, பொக்கிஷத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை உனக்காகவே வைத்திருக்கிறது குழந்தையே. நான் அதை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்ப்பேன். என் வாழ்க்கையில் மட்டும் துன்பமும் சோதனையும் வேதனையும் வந்து கொண்டிருக்கிறதே சாயிநாதரே. என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரவே வராதா என்று நீ நினைத்த நாட்கள் எல்லாம் முடியப் போகிறது. இன்று இரவுக்குள் அதற்கான திருப்பம் நிச்சயமாக உன் வாழ்வில் ஏற்படும். அதற்கான அறிகுறி இன்றே தெரியும். இந்த நல்ல மங்களகரமான நாளில் உன் வாழ்வில் ஏற்பட போகும் நல்ல நல்ல மாற்றங்களை நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது, நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே மீண்டும் மீண்டும் சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் நிகழும். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. என்னை முழுமையாக நம்புகிறாயல்லவா? என்மேல் முழுமையான பக்தி வைத்திருக்கிறாயல்லவா? என்மேல் முழுமையான பக்தியும் நம்பிக்கையும் வைத்திருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் குழந்தையே? இதுவரை பொறுமையாக காத்திருந்த உனக்கு ஒரு நல்ல பரிசு பொக்கிஷமாக கிடைக்கப் போகிறது. என் அன்பு குழந்தையே, என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீர்களோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் தொலைந்து விட்டன குழந்தையே. கெட்ட காலம் முடிந்து விட்டது என்பதை கேள்விப்பட்டும் நம்பாமல் இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறேன் என உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் குழந்தையே என்பதை உணர்ந்து கொள். குழந்தையே, உன் கையை என்னிடம் கொடு. நான் உன்னோடு நடந்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்வு முழுவதும் ஒவ்வொரு நிமிடமும் வலிக்க செய்கிறது. அதனால்தான் காரணமே இல்லாமல் உன் மனம் தவித்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய தவறுகளுக்கு மன்னிப்பும், அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணமும் உன்னிடத்தில் தன்னம்பிக்கையாக இருந்தாலும் சில சமயம் புயலாய், மழையாய், இடியாய் சில விஷயங்கள் உன் கண்முன்னே வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேலும் ரணங்களை தான் உணர வைக்கிறது. நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகின்ற நிலையில் நீ இருக்கிறாய். என் குழந்தையே, முதலில் அப்பா சொல்வதை கேள். என் வாக்கை கேட்பாயல்லவா? கேட்பாயென்றால் முழுவதுமாக கேள். உன் கண்களை முதலில் துடைத்துக்கொள். எழுந்து நிம்மதியாக உட்கார். உன் சாயப்பாவின் முகத்தை நன்றியோடு பார், நம்பிக்கையோடு பார். நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்குள் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். அப்பா சொல்வதை கேட்பாயா என் கண்மணியே? கேட்பாயெனில் நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். கண்களை மூடிக்கொண்டு கேள். உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் உனக்கு புரியும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வேண்டுதல்கள் வீண் போகவில்லை கண்மணி. உன் நிறைவேறாத ஆசை ஒன்று கைகூடி வரப்போகிறது. நாளை நடப்பதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். முதலில் உன்னுடைய இறந்த காலத்தை பற்றின சிந்தனையை தீயிட்டு எரித்துவிடு. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையையும் பயத்தையும் அறவே ஒழித்துவிடு. உன்னுடைய எதிர்காலத்தை சாயப்பா காலடியில் ஒப்படைத்துவிட்டு உன்னுடைய நிகழ்கால நிகழ்வுகளை கவனித்து திறம்பட செயல்படு. நல்லதையே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். என் சாயப்பா எனக்காக எதையும் செய்வார் என்று சொன்ன உனக்கு
உன் மன வேதனையை தரும் விஷயங்களையும் உன்னை காயப்படுத்தும் நிகழ்வுகளையும் நான் விரட்டி அடிப்பேன் பிள்ளையே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கை உயிர் மூச்சாய் எடுத்துக்கொண்டு அதை கடைப்பிடிக்கும் உனக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் என் பொக்கிஷமான கண்மணிக்கு உண்டு. நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கலங்கி நிற்காதே. கண்ணீரை வீணாக வீணடிக்காதே பிள்ளையே. என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்ற என் பொக்கிஷம் நீ. என் செல்ல பிள்ளை நீ. நீ இப்படி மனவேதனைப்படலாமா? நீ மத வேதனைப்பட்டால் உன் சாயப்பா மனதிற்கும் வலிக்கும் என்று உனக்கு உணரவில்லையா? உனக்கு நடந்து கொண்டிருப்பது எல்லாம் உனக்கு உள்ளிருக்கும் நானே நடத்தி வைக்கிறேன் என்பதை நீ கண்டு கொண்டால் உன் வாழ்க்கையே உனக்கு ஒளிமயமாகத்தான் தெரியும். உன்னுடைய ஆத்மஸ்வரூபனே நான் தான் என் பிள்ளையே. இப்பொழுது உனக்கிருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்து நாளையே அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம் வீசும். நாளை நடப்பதை மட்டும் பார். இதுவரை உன் கைக்கு எட்டாத ஒன்று நாளை உன் கைகளில் வந்து சேரும். உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை. அனைத்தும் பலிக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. இந்த நேரம் பார்த்து ஏன் இவ்வளவு முகம் பாட்டமாக இருக்கிறாய்? சந்தோஷத்தை எதிர்கொள்ள தயாராகு. மகிழ்ச்சியை பார்க்க ஆயத்தமாக. உன் வாழ்க்கையில் புதிய நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழப்போகிறது. அந்த மாற்றத்தை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே என் திட்டப்படியே. என்னை மீறி எதுவுமே தவறாக நிகழாது என்ற உண்மையை முதலில் புரிந்து கொள். அதன்படி உன் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய். உன் வாழ்க்கையில் உள்ள சிரமங்களெல்லாம் நீங்கி சிகரத்தை தொடப்போகும் நேரமெல்லாம் நெருங்கிவிட்டது கண்மணியே. இந்த நேரம் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதற்கும் கலங்கி நிற்காதே. மலையே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் கலங்கி நிற்காதே. என் அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நீ இழந்து போன மகிழ்ச்சியை நான் உனக்கு மீட்டே தருவேன். சற்று நேரத்தில் எல்லாம் மாறப்போகிறது. இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கேதான். மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன் வீடு தேடி வரும். உன் சாயப்பாவும் உன்னோடு வருவேன். உன் வீட்டிற்கு வருவேன். வீடு தேடி வருவேன். சாயப்பாவை வரவேற்க தயாராக இரு. சற்று நேரத்தில் எல்லாமே மாறும். உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் வந்துவிடும். நாளைய சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கும். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். உன்னை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் கூடிய விரைவில் உன் செவிகளில் ஒரு நல்ல செய்தி கேட்கும். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் யோசித்து கொண்டே இருக்காதே. நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போனது போகட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டு உன் வேலையை செய்து கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு தான் வந்து சேரும். நீ நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. யார் நினைத்தாலும் அதை தடுக்கவும் முடியாது. உனக்கு என்று வர வேண்டியது நிச்சயமாக உனக்குத்தான் வரும். வேறு யாருக்கும் வரவே வராது. உனக்கு என்று எழுதப்படாதது நீ என்ன கதறினாலும் வேண்டினாலும் பிரார்த்தனை செய்தாலும் உன் கைகளுக்கு வந்து சேராது. இதுதான் வாழ்க்கை. இதுதான் உண்மை. இதுதான் நிஜம். நீ கனவென்று எண்ணிய வாழ்க்கை நினைவாகவே மாறப்போகிறது. உடைந்த உன் மனதை நிச்சயமாக நான் சரி செய்வேன் பிள்ளையே. விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். நீ நினைப்பது இனி ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது. சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை அப்படியே முடிந்து விடாது என் பிள்ளையே.
ஏதோ ஒரு காரணத்தால் சாய் உன்னை அந்த நிறைவேறாத விஷயத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொள், சந்தோஷப்படு, நிம்மதியாக இரு. சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் கண்மணியே. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்கவும் முடியாது, தீண்டவும் முடியாது. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும்.